வல்லமையா செயல்படுங்க. இன்றைக்கு அநேகருக்குள்ள வல்லமை ஒன்று இருக்குது. அந்த வல்லமை செயல்படும். வல்லமை என்று சொன்னால் ஒரு பவர். நீங்க நினைக்கிறீங்க என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என்னால ஒண்ணும் செய்ய முடியல, என்னால ஒண்ணும் செய்ய முடியல, என்னால ஒண்ணும் செய்ய, இப்படியே பேசிட்டு இருக்க கூடாது. உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்குது. அந்த வல்லமை தான் தேவன் அறிந்து பாருங்க உங்களை எப்படி அழைத்திருக்காரா கவனிச்சுங்க. அந்த வசனத்துல மகிமையினாலும் காருண்யத்தினாலும், மகிமையாம் காருண்யமா, தகுதியற்ற உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றிருக்கிறார். அப்போ மகிமை ஒன்று இவனுக்கு கொண்டா இருக்குது. நேற்று பாத்தீங்கன்னா இவன் சாதாரண, இன்னைக்கு எப்படி இருக்காங்க, கர்த்தர் அவன் அழைக்கும் போது ஒரு மகிமை கொடுத்திருக்கிறார். மகிமை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு காருண்யம், காருண்யம் கேடகம், அவனை பாதுகாப்பு, அவனை எதுவும் மேற்கொள்ளாதபடிக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கார். அப்ப நீ யாருன்னா வல்லமையாய் செயல்படுகிறவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமை ஒன்று இருக்கிறது. அந்த வல்லமையை கொண்டு ஒரு மனிதன் அப்படின்னா செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியும், எப்படி பேசாதீங்க. உங்களால முடியும். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கொண்டு